சரி, இப்போ வந்து ஜனநாயகன் வந்து தள்ளி போயிருக்கு. பராசக்தி வரப்போகுது அப்படிங்கிறப்போ, இப்போ அந்த ஒரு ஒரு அந்த படங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்த நிலையில, இது எந்த அளவுக்கு தியேட்டர்கள் மத்தியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இல்ல, தியேட்டருக்கு 2 படம் வந்திருந்துன்னு ஒரு பெரிய பொங்கலா இருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப ஒரு படம் வருது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வந்து தியேட்டர்களுடைய வசூல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா 2 படம் வந்திருந்தா 2 தியேட்டருக்கு ஒரு படத்துக்கு 60% ஸ்கிரீன், ஒரு படத்துக்கு 40% ஸ்கிரீன் விழுகும். இப்ப அப்படி இல்ல. ஒரு படம் வந்திருக்கும் போது இன்னும் கொஞ்சம் 10-300 ஸ்கிரீனு அந்த படத்துக்கு ஜாஸ்தி ஆகும் பராசக்திக்கு. அதே சமயத்தில் ஜனநாயகம் இன்னொரு தேதியில வந்ததுன்னா, சப்போஸ் இந்த மாச கடைசிலயோ பிப்ரவரி 1 வந்ததுன்னா 1000 ஸ்கிரீன் ஜனநாயகம் விழுகும். அதனால அது வந்து இன்னும் பெரிய ஓப்பனிங் தான் இருக்கு. அது வந்து இன்னொரு பொங்கல் திருவிழாவா தான் இருக்கு ஜனநாயகம் பொறுத்த அளவுல. இது ஒரு வகையில ஒரு 2 பொங்கலுக்கான 2 பொங்கல். ஆமா, 2 பொங்கல் நீங்க வச்சுக்க வேண்டியதான். ஓகே சார். இப்போ இருந்தாலும் அந்த படத்துக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா இருந்த நிலையில அதை சுத்தி இருக்கிற வியாபாரங்கள் ஒரு பக்கம் 10 நாள் கழிச்சு நடக்க போகுது, அவ்வளவுதான். வேற என்ன? இன்னொன்னு சார், அந்த அதோட வியாபாரம் சார்ந்தே வந்து இந்த ஒரு லீவை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அந்த படத்துக்கு வந்து லீவே எதுவுமே வேணுங்கிறது இல்லை. எப்ப வந்ததுனாலும் அந்த படத்துக்கு வந்து ஒரு திருவிழாவா தான் இருக்கும். ஓகே. இது அந்த வசூல பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னு? ஒண்ணும் பண்ணாது. நல்லாவே இருக்கும். இது வந்து பராசக்திக்கு எந்த வகையில ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்? இல்ல, பராசக்திக்கு பாசிட்டிவா அமைஞ்சுன்னா இப்ப மறுபடியும் 200 ஸ்கிரீன் ஜாஸ்தி ஆகுது இல்லைங்களா? 200 ஸ்கிரீன் 300 ஸ்கிரீன் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் ஒரே படம் ரிலீஸ் ஆகும்போது பொங்கலுக்கு இவ்வளவு பெரிய பண்டிகையில அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். படம் நல்லா இருக்குன்னா பெரிய வசூல் ஆகுதுக்கும்.